துறையூர் என்னும் நாட்டை மகதவர்மன் என்னும் மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனிடம் ஏராளமான படைவீரர்கள் இருந்தன. அதற்காக மற்ற நாட்டுடன் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த படை வீரர்களை கொண்டு உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தினான். இதன் மூலம் நாட்டில் திருட்டு, கொள்ளை போன்ற குற்றங்கள் இல்லாமல் இருந்தன. அதேபோல் விவசாயம் செய்யும் நிலங்களை நன்செய், புன்செய் என பிரித்து அதற்கேற்றவாறு வரி வசூல் செய்து அந்த வருவாய் மூலம் மற்ற காரியங்களுக்கு செலவுகள் செய்து நாட்டை வளமுடன் வைத்து கொண்டான். இவ்வாறு நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மகதவர்மனுக்கு பெரிய சோதனை வந்தது. அந்த வருடம் நாட்டில் பெரும் பஞ்சம் தலை விரித்தாடியது. மழையே பெய்யவில்லை. இதனால் பயிர்கள் கருகி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் திண்டாடினர். மன்னனும் முடிந்தவரை சமாளித்து பார்த்தான். விவசாயம் நலிந்ததால் வரி கட்ட முடியாமல் விவசாயிகள் தடுமாறினர். வரி கட்டாததால் நாட்டில் பண பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த துன்பம் அடைந்தனர். அப்பொழுது ஒரு துறவி அந்த நாட்டுக்கு வந்தார். மகதவர்மன் உடனே அவரை பார்க்க வேண்டி அவர் தங்கியுள்ள குடிலுக்கு வந்தான். அங்கு துறவியின் சீடர்கள் துறவி தூங்குகிறார் என்றனர். மன்னன் நான் காத்திருக்கிறேன் என்று வாசலில் காத்திருந்தான். 1 மணி நேரத்தில் துறவி எழுந்துவிட்டார். மன்னர் தங்களுக்காக வெளியே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார் என சொல்லவும் துறவி மன்னனை காண அவரே வெளியே வந்துவிட்டார். மன்னன் எழுந்து அவர் காலடியை வணங்கினான். மகதவர்மா, இந்த நாட்டின் மன்னனான நீ எனக்காக ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? எழுப்பிவிட உனக்கு அதிகாரம் இருந்தும் ஏன் எனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தாய்? முனிவரே, கற்றோருக்கும் வயதில் மூத்தோருக்கும் குருவுக்கும் உம்மை போன்ற துறவரம் கொண்டோருக்கும் பணிவுடன் நடந்து கொள்வது தான் மனித குல தர்மம். அதில் மன்னன் மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் பணிவும் பண்பும் என்னை வியப்படை வைக்கின்றது. உனக்கு என்ன வேண்டும் கேள். கேட்ட துறவியிடம், என் நாட்டில் மழை இல்லாமல் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்படுகிறார்கள். இதற்கு நீங்கள் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான். துறவி சிறிது நேரம் கண்ணை மூடி அமர்ந்திருந்தார். மன்னா, உன் நாட்டின் வறட்சியை என்னால் போக்க முடியும். குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் என 2 முறைகள் உள்ளன. குறுகிய கால வழி என்பது என்னால் மந்திரங்கள் சொல்லப்பட்டு மழை பொழிய ஆரம்பிக்கும், வறட்சி நீங்கும். ஆனால் மறுபடியும் வறட்சி வரும். அப்பொழுது என்னை போல் வேறு ஒரு துறவியிடம் நீ செல்ல வேண்டியிருக்கும். இது குறுகிய கால வழி. ஆனால் உடனடி பலன் உண்டு. நீண்ட கால் வழி என்பது மந்திரம் தந்திரம் அல்ல. நான் சொல்லும் யோசனைகளை மட்டும் செய்தால் போதும். அது பலன் தர நாட்கள் ஆகலாம். ஆனால் அதன் பின் வறட்சி வந்தாலும் உன்னால் சமாளித்து கொள்ளலாம். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் முனிவர். சிறிது நேரம் யோசித்து நின்ற மகதவர்மன், ஐயா, எனது நாட்டுக்கு நீண்ட கால திட்டம் இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். ஏனெனில் எதிர்காலத்தில் இதுபோல துன்பம் வந்தால் எனக்கு பிறகு ஒரு மன்னனுக்கு மிகுந்த துன்பத்தை தரும். உன்னுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன். உன்னால் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வறட்சியை சமாளிக்க முடியும்? முனிவரே, இன்னும் 5-6 மாதங்கள் மட்டும் இருப்பை வைத்து சமாளிக்க முடியும். கவலைப்படாதே. உன் நல்ல மனதுக்கு அவ்வளவு காலம் துன்பப்பட மாட்டாய். அடுத்த மாதத்திலிருந்து நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் உன் மக்களை தயார்படுத்துவது தான் இப்பொழுது முக்கியமான பணி. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார் மன்னர். உன் நாட்டில் ஆற்று வெள்ளம் வரும் பாதை இருக்கிறதா? ஆம், அது காய்ந்து வறண்டு போய் கிடைக்கிறது. கவலைப்படாதே. முதலில் ஒரு கூட்டத்தை ஆற்றுப்பாதையை அகலப்படுத்தவும் ஆழ்படுத்தவும் அதன் கரையோரங்களில் மரக்கன்றுகளை நட்டு வைக்க சொல். அடுத்து ஒரு கூட்டத்தை ஆற்றிலிருந்து 4-5 இடங்களில் கால்வாய் வெட்டி ஊருக்கு நடுவே குளம் எடுக்க செய். அதனை சுற்றி கரையை உயரப்படுத்தி பலப்படுத்த செய். 3வது ஒரு கூட்டத்தை நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நட்டு தண்ணீர் விட்டு பாதுகாத்து வைக்க சொல். அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரை ஒரு குழியில் விட சொல். ஒவ்வொரு விவசாயியும் தன் விளை நிலத்தில் ஒரு குளம் போல் வெட்டி தண்ணீரை சேமிக்க சொல். இறுதியாக ஆற்றில் வெள்ளம் வரும் முன் 4-5 இடங்களில் தடுப்பானை கட்டி பெரும் வெள்ளம் வந்தாலும் வெளியேறி செல்லவும், வெள்ளம் வராத காலங்களில் தடுப்பானையில் தண்ணீர் தேங்கி நிற்கவும் ஏற்பாடுகள் செய்துவிடு. இதன் பலனை 1 வருடத்தில் காண்பாய். மகதவர்மன் துறவியை வணங்கி விடை பெற்றான். துறவி சொன்ன வேலைகளை அவசர அறிவிப்பாக அறிவித்து நாட்டில் உள்ள அனைத்து படை வீரர்களுடன் குடிமக்களையும் இந்த செயலில் ஈடுபட வைத்தான். விவசாயிகளும் வறட்சி காலமாக இருந்ததால் இந்த காரியங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர்.
அடுத்த 1½ மாதங்களுக்குள்ளாகவே நல்ல மழையை பார்த்த அந்த நாடு அதன் பின் பெருமளவு வெள்ளம் வந்தாலும் வடிகால் வழியாக வெளியேற்றி எந்த அளவுக்கு வறட்சி வந்தாலும் ஈரப்பதம் காயாமலும் நாட்டை பாதுகாத்து வனப்படுத்தி கொண்டான்.